சொல்றாமோ காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நன்மை அது மிகவும் விலையேறப்பட்டது. உங்களுக்கு பல விஷயங்கள் கர்த்தர் காத்திருக்கிறதுனால உங்களுக்கு பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். முதலாவது வாசிக்கலாம் ஏசாயா 64 அதோட 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 64 அதோட 4வது வசனம். கர்த்தரை பார்த்து நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கேட்டதும் இல்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மை எந்த அளவுக்கு கிடைக்கும் அந்த வசனத்தில் தெளிவா போட்டு இதுவரைக்கும் நான் அவருக்காக காத்திருந்தா எனக்கு அவர் செய்கின்ற நன்மையை யாருமே செய்ய முடியாத அளவுக்கு அற்புதமாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் செய்யக்கூடியவர் என்னுடைய தேவாதி தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் சோதர சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் திடமனதாகி அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே அப்போ காத்திருத்தல் நம்ம பேசணும். ஐயா எதற்காக காத்திருக்கிறோம், எப்படி காத்திருக்கிறோம், இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிக்கலாம். அதாவது நீங்க பாருங்க 40 வருஷம் மோசே காத்துக்கிட்டு இருந்தாரு. வனாந்தரத்துல ஆடு வச்சுக்கிட்டு இருந்தாரு. மோசேங்க மாளிகையில வளர்ந்தவர். எங்க வளர்ந்தவர்? மாளிகையில வளர்ந்தவர். அவர் ஆடு கட்டிக்கிட்டு மீதியான தேசத்துல காத்துக்கிட்டு இருக்காரு. காத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ரொம்ப அழகா அவரை பண்படுத்திக்கிட்டே வர்றாரு. நான் காத்திருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிரச்சனைக்குள்ள போகுது ஆண்டவரே. நீங்க எத்தனை பேர் இந்த நிலைமை நினைக்கிறீங்களோ தெரியல. ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கும் போது துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிறீங்களோ அப்பவே முடிவு பண்ணிக்கலாம், இதை காட்டிலும் எனக்கு பெரிதும் அழகும் பசுமயமான ஒரு இடத்தை கர்த்தர் கொண்டு போய் என்னை சேர்ப்பார். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எனக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். பாலுன்றது என்ன? புஷ்டி. தேன்றது என்ன? தேனீக்கள் என்ன? உலகத்துல பாதி மரங்கள் செடி கொடிகள் அழிஞ்சு போயிடும். பால் இல்லைன்னா பாலூட்டிகள் அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்துல அழியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் உனக்காக எப்போதுமே ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கார். உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை முன்குறித்த தேவன் எனக்காக பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கார். காத்திருத்தல் எவ்வளவு நல்லது தெரியுங்களா? காத்திருக்கும் போது சில நேரத்தில் காத்திருக்கிறது நமக்கு வேதனையே வரும். என்னப்பா இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு நன்மையும் இல்லையப்பா, ஒரு வாய்ப்பும் எனக்கு இல்லையப்பா. நம்ம யோசிக்கலாம். மோசே அப்படிதான் யோசிச்சிருப்பாரு. மோசே ஆண்டவர் கூப்பிடும்போது அவர் கேட்கிறாரு, கர்த்தரே நீர் அவர் கர்த்தர்கிட்டே கேட்கிறாரு அக்கினியாய் வந்த தேவனிடத்துல, பேர் என்னப்பா, உங்க பேர் என்ன சொல்லுங்க. நான் இருக்கிறவரா இருக்கிறேன். அதெல்லாம் நீ இருப்பீங்க ஆண்டவரே. நான் போய் இருக்கிறவரை அனுப்பிச்சாருன்னா அவன் நம்ப மாட்டானே. அவன் என்ன பண்ண மாட்டான்? அவன் நம்ப மாட்டான். காத்திருக்கும் போது அவருக்குள்ள ஒரு பல கேள்விகள் வருது. அந்த கேள்விகளை கேட்க 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 அவர் தெளிவுபடுத்திக்கிட்டே வர்றார். நீ அது வரைக்கும் கர்த்தர் மோசேவை பார்க்கல. நீங்க யாத்திராகமோ அந்த வசனத்தை பாருங்க, 3வது அதிகாரம் 4வது வசனம் எடுக்க வேண்டாம் சொல்லிடுறேன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தர் சொல்லுவாரு, மோசே கர்த்தர் கிட்ட சேரும் போது கர்த்தர் மோசே காத்திருத்தல் மாத்திரம் கிடையாது, நம்ம அவன் சமூகத்துல கிட்ட சேராத வரைக்கும் கர்த்தர் என்னை பார்த்தது கிடையாது. நம்ம காத்திருத்தல் நின்னாலும் சரி, அவர் கிட்ட சேர சேர எப்ப போறோம் அப்ப கர்த்தர் என்னை திரும்பி பார்க்கிறார். என் மகன் வந்துட்டான், இதுவரைக்கும் எங்கேயோ போயிட்டு இருந்தான், இதுவரைக்கும் எப்படியோ இருந்தான். நம்ம அநேக நேரத்தை இதுதாங்க பண்றோம். ரெஹோபோத் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குது. நம்ம ரெஹோபோத்தை பார்க்கறதே கிடையாது. சித்ராவுக்காக ஏசேக்காக சண்டை போட்டுக்கிட்டே நீ எப்ப இங்க வர, உனக்கு நான் ரெஹோபோத்தை வச்சிருக்கிறேன், நீ ஏன் எப்ப பார் அதுலயே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ ஏன் இந்த நன்மையை பார்க்க மாட்டேன்ற? எப்பவுமே நலமானது பண்ற கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தா நான் அதை பார்க்கறது இல்லை. எனக்கு எப்பவுமே சித்ரா மேலதான் சண்டை. துறவுகள் மேல சண்டை போட்டு ஒன்னாவது போறது இல்லைங்க. கரெக்டா பாருங்க, அப்படியே சண்டை போட்டாங்களா வீட்டு அநேக நேரத்தில் நம்ம அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதையாவது ஒன்று குறிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கோம், எதையாவது ஒன்றுக்காக போராடிக்கிட்டே இருக்கோம். இது இல்லப்பா கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறது, இதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதம். ஆனா நீ இந்த ஆசீர்வாதத்துக்கிட்டே வரமாட்டேன், நீ எப்ப இங்க வருவ அதை சொல்ல. நீ முதல்ல ஆசீர்வாதத்தை கண்ணோக்கி பார்க்க மாட்டேங்க. நமக்கான ஆசீர்வாதம் என்ன இருக்குன்னு கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டோம். முதலாவது உனக்கு என்ன தேவையோ அதை அவரிடத்துல கேட்டாதான் நம்ம செய்வாரு. ஆமென்.
ஆமென். எத்தனை பேர் கேட்டிருக்கோம் முதல்ல? எத்தனை பேர் கேட்டிருக்கு கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த திட்டம் அடுத்த படி என்னென்னலாம் கொஞ்சம் கேட்கணும். நீங்க கேட்டு பாருங்களேன், அவர் நிச்சயமா சொல்லுவார். வேதத்துல நாங்க கேட்கறது நான் பல முறை கேட்டிருக்கேன். டேனி பாஸ்டர் நான் எந்த நேரத்துல போன் பண்றதே தெரியாது, போன் பண்ணுவேன். பெரிய பெரிய பாஸ்டர் அவர்கிட்ட அவர்கிட்ட பேச முடியாது. நான் எந்த டைம் கேட்டாலும் அவர் போன் எடுத்து பதில் சொல்லுவேன். பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் இருக்கு பாஸ்டர், அதுவாப்பா இதுல ஒரு டவுட் இருக்கு பாஸ்டர், அதுவாப்பா மக்கள் ஒரு அடுத்த நிமிஷம். ஏன்னா வேதத்துல நமக்கு இருக்கிற முத்துக்களை கத்து கொடுக்கிறார். வேதம் நமக்கு எல்லாவற்றையுமே கத்து கொடுத்ததுங்க. நான் வேதத்தை வாசிக்க எனக்கு அதுக்குள்ள இருக்கிற எல்லா பொக்கிஷமும் எனக்குள்ள வருது. நீ என்ன பண்ற? எலியாவுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீ படிக்கும் போது அந்த வார்த்தை உன் செவி வழியாய் சென்று இருதயத்தை மாற்றுகிறது. எலியாவுக்கு உண்டான ஆசீர்வாதம் உனக்கு அதிகமாகும். அப்ப வார்த்தையை நம்ம படிச்சு அவரோட பாவத்துல நிற்கும் போது இன்னும் அதிகமாக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நம்ம அதை மறந்துடுறோம். எப்பவுமே நமக்கு தேவை ஆசீர்வாதமே இல்ல. இந்த வார்த்தை பல இடத்துல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. நான் இப்படியே இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க, எனக்கு என்ன ஒரு நன்மையும் வரலைங்க, என் வீடு அதே நிலைமையில இருக்குதுங்க, ஒரு ஸ்டெப் முன்ன போக முடியலைங்க, நான் எங்க போனாலும் என்ன தடுத்து ஏதோ நிறுத்துதுங்க. எதுவும் நிறுத்தல. உங்களோட போராட்டம் எதுக்குள்ள இருக்குதுன்னு நமக்கு இன்னும் தெரியும். நீங்க பாருங்க, இப்போ யாக்கோபு வந்து கர்த்தருடைய பாதத்தை விட்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடுவதில்லைன்னாரு. எப்ப சொன்னாரு? அவருக்கு ஆசீர்வாதத்துல குறை இருக்குதா? சொல்லுங்க, அவருக்கு ஆசீர்வாதத்துல குறை இருக்குதா? கிடையாதுங்க. ரெண்டு பரிவாரங்க, ஒரு பரிவாரத்துல ஒரு ராஜாவோட சொத்து, ரெண்டு பரிவாரத்தை வச்சுட்டு இருக்காரு. ரெண்டு பரிவாரத்தோடு வந்த அந்த யாக்கோபு தான் கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சிட்டு கேட்கிறாரு, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடுவதில்லை. ஆசீர்வாதம் இந்த பணத்தையோ பொருளையோ இந்த புகழையோ பேரையோ கல்வியையோ இதையெல்லாம் தாண்டி வேற ஏதோ இருக்கு. உண்மைதானே? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். பவுல் அதெல்லாம் சொல்றாருங்க, நான் கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையால் பிடிப்பதற்கு நான் முழுவதும் அழைத்தாயிற்று என்று நான் நினைக்கவில்லை, எண்ணவில்லை. என்னை கிறிஸ்து எதற்காக பிடிச்சாரோ அதை பிடிச்சுக் கொள்ள ஆசையா அவரோட பாதத்துல பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆளுங்க, எத்தனை சபைகளை நிர்மாணித்தவர், எத்தனை அதிக சுவிசேஷங்களை எழுதினவர், எத்தனை இடத்துல போயிட்டு அவர் எத்தனை நிருபங்களை வாசிச்சிருப்பாரு, எத்தனை நிருபங்களை நமக்காக கொடுத்திருப்பார். ஆனா அந்த பவுல் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையான விஷயம். இதெல்லாம் தான் குப்பை எப்படி இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தமான விஷயம். நான் இஸ்ரவேல் வம்சத்தான், இது எனக்கு குப்பையாய் தோன்றுகிறது. எபிரேயர் இதுவும் எனக்கு குப்பைதான்பா. நியாய பிரமாணத்தின்படி நான் எல்லாத்தையும் சரியா கடைபிடிக்கிறவன், இதுவும் எனக்கு குப்பைதான். கனானியரின் பாதத்துல உட்கார்ந்து பாடம் படிச்சவன், இதுவும் எனக்கு குப்பைதான். எனக்கு என்ன இருக்குது? அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை அடைந்து கொள்ளும்படி ஆசையாய் அவரோடு பின்தொடர்ந்து ஓடி காத்திருக்கின்றது வந்து அநேக இடத்துல நம்ம பார்க்கிறோம். காத்திருந்து நன்மைகள் அடையாதபடி நம் இருதயத்தில் ஏதோ ஒரு இடத்துல சோர்ந்து போகும். காத்திருக்கும் போது சோர்ந்து போறது ரொம்ப ஈஸியா வந்திருக்கும். விசாசனம்ல அங்கதான் சங்கடம். என்னப்பா இவ்வளவு தூரம் காத்திருக்கிறவனுக்கு ஒண்ணுமே நடக்கலையே, இவ்வளவு தூரம் காத்திருக்கிற உனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, மற்ற இடம் இருக்கும். நீங்க உண்மையாவே சொல்றீங்க, கர்த்தருடைய பாதத்துல நான் எந்த அளவுக்கு நிக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னை அவர் மென்மேலும் உயர்த்துவார். காத்திருக்கிறதுனால ஒரு நன்மை என்ன தெரியுங்களா? நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1:25-26, ஆதியாகமம் 1:25-26 வாசிங்க. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் அதெல்லாம் என்னன்னு கண்டாரு? நல்லதுன்னு கண்டார். அப்ப இதெல்லாம் உண்டாக்குற அப்பதான் மனுஷனை உண்டாக்கினார். உண்மைதானே? கைதுக்கு சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் உண்டாக்கினப்ப தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார். அப்ப கர்த்தர் நினைச்சிருந்தா என்ன சொல்லுவீங்களா? முதலாவது நான் மனுஷனை உண்டாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கலாமா இல்லையா? பண்ணிருக்க முடியுமா? முடியாதா? ஆனா அவர் ஏன் அதை பண்ணல? முதல் அதிகாரத்தை சொல்லிட்டு பாருங்க. அதாவது பூமி, 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.
அப்ப பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையா இருக்கும், வெறுமையா இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும், இதை நான் பார்த்துட்டேன், இதை ஏன் பிள்ளை பார்க்கல, என் பிள்ளைக்கு என்ன பார்க்கணும், அவன் எல்லாருக்கும். இப்ப எல்லா பெற்றோருக்கும் இருக்கிற ஒரே ஒரு இது என்னங்களா, என் பிள்ளை எனக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் கத்துக்கணும், அதுக்கு வேலையும் கத்துக்கணும். அதுதான் எல்லா பெற்றோருக்கும் இருக்குது. இப்ப கர்த்தர் அதான் சொல்றாரு, என் பிள்ளை ஒழுங்காக பார்க்கணும், வெறுமையை அவன் பார்க்க கூடாது, ஒழுங்கின்மை அவன் பார்க்க கூடாது. அவன் கண்களை திறக்கும் போது என்ன இருக்கணும்? பூமியில சகலமும் அவனுக்கு நன்மையாக இருக்கணும். அதுக்காக முதல் நாள் என்ன உருவாக்கி இருக்கலாமே, முதல் நாள் ஆதாம உருவாக்கி இருக்கலாமே, ஆனா ஆதாம கடைசியா உருவாக்கிறாரு. ஏன்? எல்லாத்தையும் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி என்ன பண்ணு, கண்ணை திறந்து அவனுக்கு நன்மை மாத்திரம் இருக்கு. ஆனா அவரே நம்ம போய் புத்தி பாருங்க, தீமையை மாத்திரம் தேடி தேடி கேட்டா சொல்லுவாங்க, நம்ம போல போல ஏன் தான் போனோம். இல்ல தம்பி, தேவன் தானே போனான். அதாவது நன்மை தீமையை அறிய உனக்கு ஏவா கற்றுக் கொடுத்தாலும் கத்த தெரியாத ஒரு விஷயம் சொல்றாரு, நீ காத்து உனக்கான நன்மையை உன் கண்கள் காணும். உனக்கான நன்மையை கத்தர் காண செய்வார். உன் குடும்பத்துக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் முன்கூட்டி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்காக நீ காத்து. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்கிறார். ஏசாயா 43:22 வாசிக்க, 22, 23 அநேக வசனங்கள் இப்போ வேண்டாம், ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். ஏசாயா 43, ஏசாயா 43:22. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே மனம் சலித்து போனாய். நீ என்னை குறித்து மனசளிச்சு போறோம், எனக்கு வேண்டாம். இங்க யாக்கோபு கிட்ட என்ன சொல்றாரு? உன் காணிக்க வேண்டாம், உன் ஆட்டோட பலி எனக்கு வேண்டாம், உனக்கு உண்டான எதையும் நான் எடுத்துக்கல, நீ எனக்கு தூபம் கூட காட்டாதுன்னு. ஆனா அங்க ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னுடைய ஒரே மகனை கொண்டு வந்து எனக்கு பலி கொடு. இங்க யாக்கோபு கிட்ட எதையுமே கேட்காத ஆண்டவர் அங்க ஆபிரகாம் கிட்ட கேட்கிறாரு, எப்பா பலி செலுத்து. ஆபிரகாமோட வீட்டுல எங்கேயும் கர்த்தர் சிநேகிதனை போல இருந்தார், வீட்டுல இளைப்பாறினார். அந்த அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாம் மேல பிரியத்தோட இருந்தாரு. உன் மகனை எனக்கு பலி கொடு. ஆபிரகாமுக்கு தெரியும், பலியிட்டாலும் என் மகன் உயிரோட ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது மேட்டர் இல்ல. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? யாக்கோபே, உன் காணிக்கைகள் எனக்கு வேண்டாம். அப்ப ஏதோ ஒரு இடத்துல நான் கர்த்தரை மனசு சங்கடப்படுத்தி இருக்கிறேன் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல ஆபிரகாம் கிட்ட காணிக்கை கேட்கிறாரு, யாக்கோபு கிட்ட காணிக்கை கேட்கலனாவே கர்த்தர் யாக்கோபின் நிமித்தம் மனம் கசந்து போயிருக்கிறார். அப்படிதான் அர்த்தம். என்னை குறித்து பல இடத்துல சொல்றாங்க, நீங்க ஆலயத்துக்கு வந்தா மாத்திரம் போதும், நீங்க ஒன்றுமே பட்டாது. நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்களா, வந்தாங்களா? ஆனா கர்த்தருக்காக கர்த்தருக்காக காத்திருக்கும் போது ஆபிரகாமுக்கு பலியை கேட்கிறாரு, யாக்கோபு கிட்ட பலியை கேட்கல. பலியை கேட்கலனாவே, கர்த்தர் என்கிட்ட எந்த பொருத்தனையும் கேட்கலனாவே அவர் என்னை குறித்து மனம் மடிவாய் இருக்கிறார் அர்த்தம். என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நீ இந்த இடத்துல ஓடிப்பான்னு சொல்றாரு, நான் ஓடி போய் நிக்கணும், என்ன ஓட முடியலன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவர் தெளிவா சொல்லுவார், இல்லப்பா யாக்கோபு, உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், உன் பலி எனக்கு வேண்டாம், உன்னுடைய எல்லாவற்றையும் நீயே வச்சுக்க, எனக்கு தேவை என்னவோ அதை யார் கொடுப்பாங்க அவங்க கிட்டதான் நான் கேட்க முடியும். நீ போய் நீங்க இந்த இடத்துல பேசுனா நான் ஓடி போய் பேசி ஆகணும். அப்பதான் கொடுத்து ஆட்சி எனக்கு கட்டளை இடுவார். இது வேண்டாம் அப்படின்னாலே கர்த்தர் என் விஷயத்தை எதையோ மாற்றி இருக்கிறார், என் விஷயத்தை குறித்து சங்கடமா இருக்கிறார். அப்ப நம்ம எத்தனை பேர் கர்த்தருக்கு சங்கடத்தை உண்டாக்கி இருக்கிறோம்? ஒருவேளை வேலைக்கிழமை நாங்க ஈவினிங் ஜெபம் பண்ணுவோம், சில நேரம் உண்மையா சொல்றேங்க, இதை நிறுத்தலாம், இது வேண்டாம் எனக்கு தோணும். வீட்டுல கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், வேலைக்கிழமை ஈவினிங் இது வேண்டாம் முடியல நிறுத்துக்க அப்படின்னு கூட சில டைம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன்.
கர்த்தர் அப்பெல்லாம் சொல்ற ஒரு தெளிவான வார்த்தை என்ன தெரியுமா? 7000 பேர் இருக்காங்க, நீ மாத்திரம் கிடையாது. ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேரு? எத்தனை பேரு? 7000 பேர் இருக்காங்க. இல்லையா? நீ மாத்திரம் தான் நினைக்கிறியா? நான் உன்னை வச்சிருக்கிறேன், காரணம் கிருபையா உன்னை நினைக்கிறேன். உன்னை காட்டில எனக்கு இருக்கிறாங்க, ஆனா அது எனக்கு தேவையில்லை. நான் உன்னை நிறுத்தத்துக்கு காரணம் என்னுடைய கிருபை. கிருபையினால் ஏதோ கிருபையினால் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வேற ஒன்றுமே தெரியாது. அவர் என்னை வழி நடத்துகிறார், என்னை நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நான் எவ்வளவு நேரம் அவர்கிட்ட காத்திருக்கணும், அவ்வளவு என்னை அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென் ஆமென். நம்ம பரிசேயனை குறித்து குற்றம் சாட்டுறாங்க. அந்த ஆயக்காரன மாதிரி நான் இந்த பரிசேயனை குறித்து குற்றம் சாட்டுறோம். நம்ம எத்தனை பேர் பரிசேயனை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு தெரியலையே. அதை யோசித்து பாருங்களேன். நம்ம ஆயக்காரன மாதிரி இருக்கிறாரு. கண்களை ஏறெடுத்து வார்த்தையை பார்க்க துணியாமல் ஆண்டவரே கெஞ்சுற அளவுக்கு எத்தனை பேர் நீங்க மனசு இருக்குது? எத்தனை பேர் நம்ம அடுத்தவங்களுக்காக போயிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் அடுத்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஆலயத்துல ஆத்துமாக்களுக்காக எத்தனை பேர் தனிஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னுடைய ஆலயத்தின் இளைஞர்களுக்காகவும் மூப்பர்களுக்காகவும் என் ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் எத்தனை பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்? நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் உனக்கு வழி ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். ஆமென் ஆமென். அப்ப நான் சொல்லிக்கிறேன் இல்ல, என் வழியை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணும்போது நான் அந்த வழியிலே ஓட என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் பார்த்து நமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோம். கர்த்தருக்காக எதையாவது ஒரு செய்யும், எதையாவது ஒரு செய்யும். கர்த்தருக்காக சுவிசேஷத்தை சொல்றேன். 4 பேருக்கு கர்த்தர் நல்லவர் சொல்றார், நான் அறிவிக்கிறேன். ஆனா உண்மையா சொல்றேன், சபை இப்ப நடந்துதான். இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு இந்த இடம் இளைப்பாறுதல் அளிக்கிற இடமாய் மாற வேண்டும். ஆமென் ஆமென். ஒரு நல்லது உண்மையா சொல்றேன், ஒரு 6 மாசமா வந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. கரெக்டா தம்பி? இப்ப இருக்கிற நம்ம கிட்ட ஒரு நல்ல மாற்றம் என்னன்னா, வேதம் சொன்ன அடுத்த நிமிஷம் பைபிள் டக்கு 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 போடுறீங்க. ஆமென். இது ஒரு பெரிய மாற்றம். வேதத்தை இன்னும் அதிகமா தியானிங்க, வேதத்தை இன்னும் அதிகமா கற்றுங்க. கர்த்தரை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.